ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம்ஸ் டு கனகா சமையல். இன்றைக்கி நாம் பார்க்க போகிறது என்ன அப்படின்னா, புளியோதரை பொடி எப்படி செய்யலாம் அப்படிங்கிறதான் பார்க்க போகிறோம். எப்பொழுதுமே நம்ம புளியோதரை புளிக்காய்ச்சல் மாதிரி செஞ்சு வச்சு தான் யூஸ் பண்ணுவோம். இந்த தடவை நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, பொடியாக ரெடி பண்ணி அதை நம்ம ரைஸில் போட்டு எப்படி கலரி சாப்பிட்லாம் அப்படிங்கிறத நாம் இன்றைக்கி பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். எலுமிச்சம்பழ சைஸ்க்கு புளி எடுத்துக்கோங்க. ஒரு 7-8 காஞ்ச மிளகாய், 1 டேபிள் ஸ்பூன் எள்ளு, 2 டேபிள் ஸ்பூன் உளுந்து, 2 டேபிள் ஸ்பூன் கடலப்பருப்பு, 1 டேபிள் ஸ்பூன் மிளகு, 2 டேபிள் ஸ்பூன் கொத்தமல்லி. இப்போ ஃபஸ்ட்டு ஒரு பேன் வச்சுக்கோங்க. பேன் நல்லா சூடானதும் நாம் எடுத்து வச்சுருந்த புளியை அதில் நல்லா ட்ரையாக வறுத்துக்கலாம். நீங்கள் புளி ரொம்ப ஈரப்பதமாக வச்சுருந்தீங்க அப்படின்னா கொஞ்சம் நேரம் வெயிலில் வச்சு எடுத்தீங்க அப்படின்னா அது நல்லாவே ட்ரை ஆகிடும். அதுக்கப்புறம் இந்த மாதிரி லைட்டாக சூடு பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா அது உங்களுக்கு பொடி ஆகிறதுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும். எலுமிச்சப்பழ சைஸுக்கு நீங்கள் எடுத்துக்கிட்டீங்கனாலே போதும். இப்போது புளி வறுபட்டுடுச்சு. அடுத்து நம்ம வரமிளகாய் போட்டுக்க போகிறோம். நான் ஒரு 7 வரமிளகாய் எடுத்திருக்கேன். நம்ம மிளகு வேற சேர்க்குறோம் அப்படிங்கிறதுனால காரம் கொஞ்சம் கம்மியாகவே இருக்கட்டும் அப்படிங்கிறதுக்காக. நீங்கள் உங்களுக்கு காரம் அதிகமாக தேவைப்பட்டால் இன்னும் 2 மிளகாய் கூட சேர்த்துக்கலாம். இதையும் நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. ரொம்ப அப்படியே கருப்பாகணும்னு அவசியம் கிடையாது. நல்லா லைட்டாக ஸ்மெல் வரும் இல்லையா, மொரன்னு இருக்கும், நம்ம வறுக்கும் போது தெரியும். அந்த மாதிரி நீங்கள் வறுத்து எடுத்து வச்சுக்கோங்க. இது எல்லாத்தையும் ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுட்டே வாங்க. ஏன்னா எல்லாமே நல்லா ஆறணும், அதனால தான் சொல்கிறேன். ஆறிடுச்சு அப்படின்னா தான் நம்ம அரைக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். அடுத்து திரும்பவும் அதை பேனை வச்சுக்கோங்க. பேன் வச்சுட்டு 1 டேபிள் ஸ்பூன் மிளகும் பார்த்திங்க அப்படின்னா பொரியணும். மிளகு பொரியும் இல்லையா, வறுக்க அந்த மாதிரி பொரியணும். அந்த மாதிரி பொரியும் போது நீங்கள் அதை எடுத்து வச்சிடலாம். ரொம்ப கருக வறுத்துறாதீங்க. ஏன்னா நம்ம அதே பேன்லேயே திரும்ப போடுறதுனால ஹீட் அதிகமாக இருக்கும். அதனால் மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நீங்கள் இதை செஞ்சுட்டு இருந்தீங்கனாலே கரெக்டாக இருக்கும். இதில் சொட்டு ஆயில் கூட நம்ம சேர்க்க போகிறதே கிடையாது. அதை மாதிரி நம்ம ஆயில் சேர்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு என்ன ஆகும் அப்படின்னா பொடி சீக்கிரமாகவே கெட்டு போயிடும். ஆயில் சேர்க்காமல் வச்சுருந்தீங்கன்னா தான் நல்லாயிருக்கும். அடுத்து 2 டேபிள் ஸ்பூன் உளுந்து, அதையும் நல்லா வறுத்துக்கலாம். கொஞ்சம் லைட்டாக கலர் சேஞ்ச் ஆகணும். ஒரு லைட்டாக ப்ரௌனிஷாக மாறுற மாதிரி இருக்கிற ஸ்டேஜில் நம்ம வறுத்து எடுத்துக்கலாம். இந்த கலருக்கு வந்ததும் நீங்கள் உளுந்தையும் எடுத்து வச்சுருங்க. அதுவும் நல்லா ஆறட்டும். அடுத்து திரும்பவும் பேன் வச்சுக்கலாம். இப்போ 2 டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பையும் நல்லா ரோஸ்ட் பண்ணிங்க. அதுவும் நல்லா ஒரு மாதிரி ப்ரௌன் கலராக வரணும். அந்த அளவுக்கு நல்லா வறுத்துட்டு அதையும் நீங்கள் எடுத்து வச்சுக்கலாம். நம்ம இப்போ புளிக்காய்ச்சல் செய்கிறோம் அப்படின்னா அதில் புளி கரைச்சி ஊற்றி கடுகு, கடலப்பருப்பு, உளுத்தம்பருப்பு எல்லாமே போட்டு நம்ம தாளித்து இந்த புளியை ஊற்றி அதை நம்ம கொதிக்க வச்சு எடுத்து ஸ்டோர் பண்ணிப்போம். அதே மாதிரி தான், ஆனால் நம்ம இது எல்லாமே இப்போ பொடியாக பண்ண போகிறோம். பொடியாக பண்ணி வைக்கும்போது பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரொம்ப நாளைக்கு வரும். பேச்சுலர்ஸாக இருந்தீங்க அப்படின்னா ரெடி பண்ணி எடுத்துகிட்டு போய் வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு தேவைப்படும் போது தேவையான அளவு போட்டு எடுத்துக்கலாம். அடுத்து பார்த்திங்கன்னா 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கொத்தமல்லியை நல்லா வறுத்துக்கோங்க. அது நல்ல ஸ்மெல் வரணும். அந்த ஸ்மெல் வரும்போது தான் உங்களுக்கு நல்ல ஃப்ளேவர் கிடைக்கும். அதனால் நல்ல ஸ்மெல் வர அளவுக்கு வறுத்து எடுத்துக்கோங்க. 2 டேபிள் ஸ்பூன் தான் எல்லாமே. மிளகு மட்டும் 1 டேபிள் ஸ்பூன் போட்டால் போதும். மற்ற எல்லாமே 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. அடுத்தது நாம் எள்ளு சேர்க்க போகிறோம். எள்ளு பார்த்திங்க அப்படின்னா 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நீங்கள் சேர்த்தாலே போதும். நல்ல வாசமாக இருக்கும். உங்களுக்கு புளியோதரை செஞ்சு நீங்கள் அந்த சாதம் சாப்பிடும்போது நல்ல வாசமாக நல்ல ஃப்ளேவராக இருக்கும். இந்த மாதிரி நல்லா வெடித்து வரணும். எள்ளு டக்குன்னு பொரியுது பாருங்கள், அந்த மாதிரி பொரியணும். அந்த மாதிரி ஸ்டேஜில் தான் நம்ம எடுத்து வச்சுக்கணும். 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நீங்கள் எள்ளு சேர்த்தாலே போதும். அடுத்து அந்த அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு அந்த பேன் சூட்லேயே ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்து நல்லா அது மாதிரி போட்டு பரட்டிட்டு எடுத்து வச்சுக்கோங்க. அந்த சூட்டில் அது லைட்டாக நீங்கள் வறுத்தாலே போதும். அடுத்து இப்போ எல்லாமே நம்ம வறுத்து வச்ச எல்லாமே நல்லா ஆறிடுச்சு. மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சிக்கலாம். நான் ஃபஸ்ட்டு மிளகாயமும் புளியையும் போட்டுக்கிறேன். ஏன்னா அதுதான் அரைப்படுறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஏன்னா ரொம்ப பெரிய சைஸில் இருக்கா, அதனால் நம்ம அடியில் அதை போட்டுட்டு மற்ற எல்லாத்தையும் மேலே போட்டு நம்ம பொடி பண்ணோம் அப்படின்னா எல்லாமே நல்லா ஈவனாக உங்களுக்கு அரைப்பட்டு வந்துடும். மிளகாவும் புளியையும் ஃபஸ்ட்டு போட்டுக்கோங்க. அப்படி போட்டுட்டு நீங்கள் அரைக்கும் போது தான் உங்களுக்கு எல்லாம் ஒன்றா சேர்ந்து வரும். மேலே போட்டிங்க அப்படின்னா கீழே உள்ளது எல்லாம் நல்லா பவுடர் ஆகிடும். மிளகாவும் புளியும் அரைப்படாமல் மேலே தங்கிடும். அதனால தான் இதை மாதிரி செஞ்சுக்க சொல்கிறேன். நல்லா இன்னொன்று விஷயம், நல்லா ஆற வச்சிடணும். கொஞ்சம் கூட எண்ணெயெல்லாம் எதுவுமே சேர்க்கக்கூடாது. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு நல்லா பொடி ரெடி ஆகிடுச்சு.
ரொம்ப அதுக்குன்னு அப்படியே பட்டு போல் அரைக்கணும்னு கிடையாது. லைட்டாக அந்த கொரப்பு தெரியலாம். அது வந்து ஒன்றும் பிரச்சனை கிடையாது. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நல்லாவே பொடி பண்ணியாச்சு. இது வந்து இந்த பொடியையும் அரைச்சி ஒரு 5 நிமிஷம் இல்லை 10 நிமிஷம் ஆற வச்சுட்டு இந்த மாதிரி ஒரு பாக்ஸில் எடுத்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க. நல்லா டைட் கண்டெய்னராக வச்சு நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு 3 months வரைக்கும் அது கெட்டு போகாமல் இருக்கும். இப்போ சாதம் எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஒரு 4 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் விட்டு அதில் 1 டேபிள் ஸ்பூன் கடுகு வந்து நல்லா பொரியட்டும். இப்போ பார்த்தீங்கன்னா கடுகு நல்லா பொரிய ஆரம்பிச்சிருக்கு. இந்த மாதிரி நல்லா பொரிஞ்சு வரணும். அதில் ஒரு 2-3 காஞ்ச மிளகாயை கிள்ளி போட்டிருக்கேன். 1/2 டேபிள் ஸ்பூன் பெருங்காயத்தூள் சேர்த்துக்கிட்டிங்க அப்படின்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இது எல்லாமே நல்லா பொரியுது இல்லையா? இந்த ஸ்டேஜில் கருவேப்பிலையும் நம்ம கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். எல்லாத்தையும் சேர்த்து நல்லா தாளிச்சுக்கோங்க. நல்ல மணமாக இருக்கணும். அந்தளவுக்கு நல்லா தாளித்து எடுத்துக்கோங்க. இப்போது நான் வேக வச்ச ரைஸ் எடுத்து வச்சுருக்கேன். நல்லா உதிராக இருக்கிற மாதிரி ரைஸ் எடுத்து வச்சுருக்கேன். அதில் நம்ம தாளித்த கடுகு, கருவேப்பிலை, பெருங்காயம், காஞ்ச மிளகாய் எல்லாம் தாளித்தோம் இல்லையா? நல்லெண்ணெய் விட்டு அதை வந்து இதில் சேர்த்துக்கிட்டு நாம் ரெடி பண்ணி வச்சுருக்க புளியோதரை பொடியை தேவையான அளவு, அதாவது நம்ம எவ்வளோ ரைஸ் எடுத்துருக்கோமோ அதுக்கு தகுந்த அளவுக்கு நாம் சேர்த்துக்கலாம். நான் இப்போது இந்த ரைஸ்க்கு ஒரு 3-4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு புளியோதரை பொடி சேர்த்துருக்கேன். சேர்த்து இந்த மாதிரி பொறுமையாக கிளறி விடுங்க. நல்லா வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரைஸ் வந்து உதிராக இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு கலர்றதுக்கு நல்லா வரும். கொஞ்சம் குழவாக இருந்துச்சுன்னா தான் உங்களுக்கு சரியாக வராது. இந்த மாதிரி உதிராக இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் கலர்றதுக்கு ஈஸியாக வரும். நீங்கள் இந்த மாதிரி கலரிட்டே இருக்கும்போது உங்களுக்கு கொஞ்சம் டேஸ்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும் பொடி வந்து பத்தலையா அப்படிங்கிறது. அப்படி தெரிஞ்சிச்சு அப்படின்னா நீங்கள் இன்னும் கொஞ்சம் கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். இப்போ ரைஸ் நீங்கள் கலர்றீங்க பார்த்தீங்களா? இந்த ஸ்டேஜில் தான் நம்ம வந்து உப்பும் சேர்த்துக்கணும். உப்பு வந்து தேவையான அளவுக்கு உங்கள் டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி ரைஸ் கிளறும் போது நீங்கள் உப்பு போட்டுக்கலாம். நீங்கள் வந்து பொடியோடு போடணும்னு அவசியம் கிடையாது. இதை மாதிரி நீங்கள் கிளறும் போது தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கிட்டாலே போதும். நான் திரும்பவும் கொஞ்சம் பொடி போட்டு கடைசியாக கொஞ்சமாக ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் விட்டு நல்லா கிளறி எடுத்தீங்க அப்படின்னா உங்களோட புளியோதரை வந்து ரொம்பவே சுவையாக ரெடி ஆகிடும். இது ரொம்ப ஈஸி தான். எல்லாருக்குமே நல்ல யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் வந்து இந்த மாதிரி செஞ்சு வச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு ரொம்ப நாளைக்கு கெட்டு போகாமல் இருக்கும். டேஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு எப்போவும் சாப்பிட்ற புளியோதரை மாதிரியே தான் இருக்கும். கண்டிப்பாக எல்லோரும் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ண மறந்துடாதீங்க. எங்கள் சேனலுக்கு எப்போவுமே சப்போர்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு ஒரு நியூ டிஷ்ஷோடு நான் உங்களை மீட் பண்ணுறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.